ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம ரெகுலர் ஃபாலோவராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய வீடியோ பயனளிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. கமெண்ட் பண்ண முடியாதவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி 8ஆம் தேதி மார்க்கெட் ஜூன். இன்றைக்கி என்னுடைய வியூஸ் எந்த பக்கம் இருந்தது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதனுடைய பிளான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சொல்லலாம் சார், நீங்கள் வந்து மார்க்கெட் ரன் ஆனதுக்கப்புறம் யாரோன்னா சொல்லலாம். நீங்கள் ஏன்னா வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சார் நீங்கள் மூவ் ஆகிட்டதுப்போ யாருன்னா சொல்லலாம், மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து காலையில் 9:17 வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணோம். ஸோ இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணோம். காலையில் புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ப்ரைம் குரூப் அப்படின்னு. ப்ரைம் குரூப்னால் என்ன ஏதுன்றதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. எடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கில் சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜாயின் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நாள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் ப்ரைம் குரூப்னால் என்ன சார் அப்படின்னா, இது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பு. எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் வீடியோஸ் மீன் அது கிளிப். உங்களுக்கு மார்க்கெட்டு 9:17 வந்து மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகும், ஸோ எந்த பக்கம் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ எங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம் 23,178 வந்தோடனே உங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சுட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து லைவில் சொல்கிறது. இது வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃப்ரீ குரூப்பையும் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி போச்சு, இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்றது ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அதில் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் குரூப் அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு கிளாஸஸ், கோர்சஸ் எதுவும் கிடையாது. என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கிளாஸஸ் முடித்தவங்க அது ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி அந்த ப்ரைம் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்திட்டு வரோம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு மதிய வரல வந்து நல்ல ஒரு மணி வரல நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரிகவர் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட செல்லர்ஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் நிறுத்திட்டாங்க. அதாவது ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லை, ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. இங்கேருந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட் கொஞ்சம் நேரமாக ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு. ஸோ திரும்ப வந்து அங்கேயே வந்து நிறுத்திட்டாங்க. சரி, இங்கே ஏன் சார் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா அதனுடைய லோ, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆனால் இல்லையா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளவே நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளவே மார்க்கெட் ட்ராவல் ஆகுது, இங்கேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து இந்த ஜோன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இல்லை, இந்த ஜோன் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு இந்த ஏரியாவை. ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இன்றைக்கி என்னுடைய பிளான் வந்து செல் சைட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த 23,000 23,100 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. இங்கே வந்து மார்க்கெட் நான் கீழே வரும் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன் கிடையாது. மார்க்கெட் கீழே போனாலும் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன், பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு நோ ட்ரேடிங். மார்க்கெட் எவ்வளோ 1000 பாயிண்ட்டுக்கு கீழே போனாலும் என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடு கிடையாது. ஸோ அதில் வந்து தெளிவாக இருக்கிறேன். ஓகே, என்னுடைய 50% ரூல்ஸ் வந்து அதில் மேட்ச் ஆகிடுச்சு. ஏன்னா 50% பையிங் சைடு. அப்போ பையிங் சைடு வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதை தான் நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர நம்ம கிடைச்ச இடத்துல சேல் பண்ணுறது பை எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நமக்கு ஒன்லி ஃபார் பையிங் சைடு. இந்த ஜோனுக்கு மேலே போனாலும் பையிங் சைடு, இந்த சைடு இத்தலாம் நமக்கு பையிங் சைடுக்கான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து ஸோ இந்த ஏரியாவை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ நிஃப்டி 50 என்னுடைய பிளானை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே பாருங்கள் கேப் டவுன். ரைட்டுங்களா? கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா ஒரு ரிகவரி கொடுத்தாங்க. ரிகவரி கொடுத்துட்டு ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அதாவது இந்த செல்லர்ஸ் டாமினேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மார்க்கெட்டை. ரைட்டுங்களா? சரி, அப்போது இந்த 200 EMA கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. நீங்கள் இந்த 200 EMAயும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 200 EMA பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து ஒரு அப்சைட் சைடுக்கான ஒரு மூவ் தான் இதில் நான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த 54,600 அந்த ரேஞ்ச். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய டைமில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா.
அந்த லெவல் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த போகிற தூரத்தில் நம்மளுடைய 1:2 ரிஸ்க் ரேஷியோ மேனேஜ் பண்ணி வெளியே வந்துடணும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து என்னுடைய பிளான். என்ன, இந்த 200 EM லைன் கட் ஆன உடனே திரும்ப ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பையிங்கான வாய்ப்புகள் தான் பேங்க் நிஃப்டியில். ஓகே, ஸோ மிச்சபடி செல்லிங் சைடு இதுலேயும் கிடையாது. ரைட்டா? இப்போ சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரிகவர் ஆச்சு, அகெயின் ஃபால். ஸோ நமக்கு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் கிடச்சிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆனால் திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் டார்கெட் நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபர்தராக இங்கே சஸ்டன் ஆகிட்டு இங்கேயே ட்ராவல் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம மூவ் ஆகணும். ஸோ இது வந்து சென்செக்ஸில் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லெவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லெவல் அந்த லெவல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா லெவல் சொல்ல முடியுமே தவிர பிளைண்டாக நான் வந்து நம்ம இந்த 78 3800 73,600 73,400 அந்த மாதிரி லெவல்ஸை மென்ஷன் பண்ண முடியாது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது, இப்போ 73,800 to 900. ஸோ 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. நம்ம எக்ஸாக்ட்லியாக ஒரு பாயிண்ட் குறிப்பிட முடியாது. அப்போ நமக்கு அந்த ஏரியாவை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த ஏரியாவில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கையாளணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு டபுள் பேட்டர்ன் கிடைக்குமா, ஒரு பிரேக் அவுட் கிடைக்குமா அப்படின்னு இந்த மூமெண்ட்டை நான் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ 73,800 நம்ம டார்கெட்டை எக்ஸிட் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய பிளானை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு வீடியோ கீழே உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். சார் நான் தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.